வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய அந்த 60 வயதிலுமே நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்களும் இன்றைய இளம் தலைமுறையினரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு உடலில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகளில் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உணவுகள் என்னென்ன, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த 60 வயதிலுமே நரம்புகளை பலம் பெற வைக்கலாம் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பழங்களில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் அத்திப்பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அத்திப்பழம் அவங்களுடைய நரம்புகளை அந்த 60 வயதிலுமே வலுப்படுத்தும். அத்திப்பழம் சாப்பிடும்போது பொதுவாகவே நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை முழுவதுமாகவே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு பழம் அல்லது 2 பழம், அதுதான் போதுமான நமக்கு அளவாக இருக்கும். அதை மாதிரி நம்ம சாப்பிடலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக பறிச்சிருக்கீங்கன்னா அந்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் அது போன்ற இதில் ஊற வச்சியும் எடுத்துக்கலாம். ஒருவேளை 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிற நபர்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது தவிர்த்தலாம். மீதி அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அத்திப்பழத்தை ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது உலர்ந்த அத்திப்பழத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. ஒட்டுமொத்த நரம்பு தளர்ச்சியுமே உங்களுக்கு சரி பண்ணி நரம்பு மண்டலத்தையே பலம் பெற வைக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் அத்திப்பழத்தை சாப்பிட முடியல அப்படின்னா கூழ்மமாக அந்த ஜூஸான நிலையில் கூட சர்க்கரை கலக்காமல் எடுத்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு நரம்புகளை பலப்படுத்தும். பிரண்டை கீரையை எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நரம்புகள் பலம் பெறும். உடல் நரம்புகளை ஒட்டுமொத்தமாகவே நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நரம்புகளையுமே பிரண்டை கீரை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் நீங்கள் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராமல் நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதை காட்டிலும் மீண்டும் நீங்கள் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் 2 தடவை பிரண்டை கீரை இப்போ இருந்து சாப்பிட பழகுங்க. உங்களுடைய நரம்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே அந்த 60 வயதிலுமே பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்களில் இன்னும் மாதுளம் பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களுக்கு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம் பழம் சாப்பிட்றது. அப்போது மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம் பழம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து உடலை பலப்படுத்துகிறது. மாதுளம் பழம் நரம்புகளையுமே உங்களுக்கு வலுப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு மாதுளம் பழம் உங்களுக்கு துணை புரியும். ஸோ நீங்கள் நலமாக இருக்கலாம். மாதுளம் பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்காது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா பழங்களில் இன்னும் நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நம்ம கொடுக்குது நெல்லிக்காய் அப்படின்றது நமக்கே தெரியும். அதுக்கு தான் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள்லாம் காலையில் எழுந்ததும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். இல்லைனா ஊட்டச்சத்து குறைபாடால் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னு தெரியும் போது ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே வலுப்பெற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நெல்லிக்காய் கொடுக்கறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். மேலும் நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளுமே வராமல் தடுத்து நரம்பு மண்டலத்தை வலுப்பெற வைக்கும். வெற்றிலையே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாகவே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்துக்குவாங்க. ஏன்னா வெற்றிலையை அவங்க மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க வராமல் முன்னாடி தடுத்து கொள்ளலாம். இதன் மூலமாக தான் அவங்க நீண்ட ஆயுட்காலம் வாழ்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே. ஸோ வெற்றிலையை சாப்பிடும் போது நல்லா பசி எடுக்கவும் ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையுமே வெற்றிலை தடுத்துரும். அப்போ உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தணும், உடல் நரம்புகளுக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னா முதியவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டாங்கன்னா அது செரிமானத்தையும் மேம்படுத்தி நரம்புகளையுமே அவங்களுக்கு வலுப்படுத்தும். அவங்க வாழக்கூடிய ஆயுள் நாட்களை இன்னும் அவங்களுக்கு நீட்டி கொடுக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே முருங்கைக்கீரைக்கு நம் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளையுமே வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது.
பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம வந்து கூறலாம். இப்போ வாரத்திற்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 முறை உங்களுடைய உணவுகளில் முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து, குறிப்பாக கண் நரம்புகளுக்கு வந்து பலத்தை கொடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். இப்போ முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிடும்போது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை முருங்கைக்கீரை அழித்துவிடும். கண் நரம்புகளை வந்து விரிவுபடுத்தி கண் நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி கூர்மையான கண் பார்வையை வந்து நமக்கு கொடுக்கறதுக்குமே முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கண் நரம்புகள்லாம் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும், உடல் நரம்புகளும் வலுப்பெறும். பேரிச்சம்பழத்தில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அது நரம்புகளை வலுப்படுத்தும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நரம்புகள் மற்றும் எலும்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். போத் நர்வ் சிஸ்டம் அண்ட் உங்களுடைய அந்த எலும்பு சம்பந்தமான எலும்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே வந்து உங்களுக்கு வந்து போன் சிஸ்டமும் வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு திரும்ப பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுறீங்க, மீண்டும் உங்களுடைய உடல் எடையை வந்து ஏற்றி கொள்ளணும், எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்பெற வைத்துக் கொள்ளணும், உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை நீங்கள் அரைத்து எடுத்துக்கலாம். ஸோ அனைவருமே இது போல் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு வந்து எனர்ஜியை கொடுத்து கட்டுக்கோப்பான உடலமைப்பை வந்து கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிறவங்க வந்து பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு பழமாக பார்த்தோம் இல்லையா, ஆனால் தினமும் அவங்க வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து விடுபட்டு விடலாம். அப்போ அவங்க நீங்கள் வந்து எந்த விதமான பழமாகவும் தானே எடுத்துக்கலாம். அந்த பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டு, அதாவது உங்களுடைய ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பழம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. பழங்களைப் போலவே கீரைகள் வந்து நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் வந்து பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். அதனால 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் காய்கறிகளை எப்படி சரிவிகித அளவில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்களோ அது போலவே கீரைகளையும் சேர்த்துக்கணும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்றீங்க, அதாவது இப்போ இந்த வாரத்தில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த வாரம் மணத்தக்காளி கீரை, அதுக்கடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, அந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி சாப்பிட்றது. காலை மற்றும் மாலை வேளைகளில் வெஜிடபிள் சூப் எடுத்துக்கிறது, அதாவது காய்கறி வடிசாறு. தினமும் அன்றாடம் காய்கறிகளை உணவுகளில் வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை சமைத்து சாப்பிட்றது. இது எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களை வந்து விடுபட வைக்கும். அப்போது கீரைகளும் பழங்கள் போலவே நம்மளுடைய அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு முக்கியமான உணவு தான். ஸோ இந்த உணவுகளோட சேர்த்து இன்னும் ஒரு சில இயற்கையான உணவுகளை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட்டு, ஃப்ரக்கோலி, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, அவகேடோ பழம், அதாவது ஆணை கொய்யா என்று சொல்லக்கூடிய அந்த வெண்ணெய் பழம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த உணவுகள் எல்லாமே சரிவிகித அளவில் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய புற நரம்புகள் வலு குறைவது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும். உங்களுக்கு வந்து அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக அந்த 60 வயதிலும் நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு அந்த விட்டமின் B12 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய புற நரம்புகளினுடைய வலுவை குறைய வைத்து அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்காம நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த விட்டமின் B12 உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு 60 வயதிலும் நலம் பெறுங்க. எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்பெற வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.